மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மாட்டுக்காரவேலன் திரைப்படம் என்றென்றும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவை என்று சொன்னால் அது மிகை ஆகாது. அந்த திரைப்படத்திலிருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரும் எஸ் வரலட்சுமியும் நடித்த அருமையான காட்சி உங்கள் பார்வைக்கு. இந்த மாட்டை அடக்கே பழக்கப்பட்டோமா? ஐயோ பாவம், வாயில்லாத ஜீவனாச்சே, அடிப்பீங்களா? இந்த காட்சியில் பசுமாடை வளர்க்கும் கலை குறித்து கூறுவார் மக்கள் திலகம். ஏன் அடிக்கணும்? மாடு அப்படி வந்து நின்ன உடனே அப்படி ஒரு பார்வை, அப்படி அன்பா ஒரு தட்டு, அவ்வளவுதான். முட்டை வர மாடு கூட கிட்ட வந்து பக்குவமா சாதம் நிற்காது. இந்த காட்சியிலும் பொன்மனச்செம்மலும் எஸ் வரலட்சுமியும் அருமையாக நடித்திருப்பார்கள். ரொம்ப அனுபவசாலியாட்டம் பேசுறீங்களே. அம்மா, மாட்டை வளர்க்கறது ஒரு கலை. காலையிலையும் மாலையிலையும் அழகா அப்படி குளிப்பாக்கணும். இந்த காட்சியில் வசூல் சக்கரவர்த்தியை புகழ்ந்து பேசும் எஸ் வரலட்சுமி காலால நடக்க விட்டு மேய விடணும். மாட்டு தொழுவத்துல சாம்பிராணி தூவம் போட்டு அப்படி கம கம கமன் வச்சிருந்தா மாட்டோட சாஸ்திரத்தையே படிச்சிருக்கீங்களே. இந்த காட்சியிலும் இருவரும் தங்களது நடிப்பை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். முட்டை அதோ இங்க இதே போன்று சரவணா ஸ்கிரீன்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்த குடியிருந்த கோயில் என்கின்ற திரைப்படத்தில் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேட காட்சிகளை மிகவும் அருமையாக செய்திருப்பார். குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் ராஜஸ்ரீயும் இணைந்து நடித்த ஒரு காட்சி உங்கள் பார்வைக்கு. தப்பிச்சு போறதா? அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது நான் எப்படி போக முடியும்? அவர் இல்லாத உலகத்துல எனக்கு என்ன வேலை? இதே போன்று ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைச்செல்வி ஜெயலலிதாவை படிகளில் இருந்து வேகமாக அழைத்து வரும் காட்சியை பாருங்கள். இதே படத்தில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரும் வில்லன் நடிகர் எஸ்.ஏ. அசோகனும் நடித்த இந்த காட்சி மிகவும் அழகாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்க போற? உங்க நரகத்துல இருந்து ராணிக்கு விடுதலை கொடுக்க போறேன். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அன்பேவா திரைப்படத்தில் கலை உலக வசூல் நாயகன் எம்ஜிஆரும் அபிநய சரஸ்வதியும் நடித்த ஒரு அருமையான காட்சி. என்னை ஏமாத்தின உங்களை வெறுப்புதான் உண்மையான விருப்பத்துக்கு அஸ்திவாரம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரது 3வது கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் ஒரு இலக்கை நோக்கி எப்படி குறிபார்த்து சுட வேண்டும் என்பதை நடிகை லதாவிற்கு விளக்கி கூறும் நமது பொன்மனச்செம்மல். மத்தியில ஒரு சின்ன மரம் தெரியுதுல்ல, அதைத்தான் சொல்லணும். ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் அசோகன் முதலில் ஊனமுற்றவராகத்தான் காட்சியளிப்பார். இதனைத் தொடர்ந்து அவர் ஊனமுற்றவர் இல்லை என்பதை அறிந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் அதிர்ச்சி அடைவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் 2 வேடங்களில் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் ஆனந்துதான் தமது சகோதரர் என்று தெரிய வரும்போது பொன்மனச்செம்மலின் இந்த உணர்ச்சி மிகு நடிப்பை பாருங்கள். அவன் ஏன் தம்பிதான், ஏன் தம்பிதான். ஆனா அவன் நல்லவன், நான் கெட்டவன், நான் கெட்டவன். தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது இந்திய திரையுலகம் என்று எடுத்துக்கொண்டாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் செய்த இந்த சுருள்வாள் சண்டை காட்சியை இதுவரை எந்த நடிகரும் செய்ததில்லை என்பதால் நமக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இதேபோன்று சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்த இதயக்கனி என்கின்ற திரைப்படத்தில் நேர்மை தவறாத சிஐடி அதிகாரியாக நடித்துள்ள நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வில்லன் நடிகர்
ஜெஸ்டினுடன் மோதும் இந்த அனல் பறக்கும் சண்டை காட்சியை கொஞ்சம் பாருங்கள். மக்கள் திலகம் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த எவர் கிரீன் படமான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியும் பொன்மனச் செம்மலும் நடித்த அருமையான காட்சி. நீங்க செய்யறது கடவுளுக்கே எடுக்குமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எப்படி பழி வாங்குறீங்க? சரிதான், உங்க அப்பா பாடி முடிச்சாரு, இப்ப நீ ஆரம்பிக்கிறியா? ஒரே உருவம் உள்ள இரண்டு எம்ஜிஆரால் ஏற்பட்ட குழப்பத்தால் தவறாக புரிந்து கொண்ட அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி தனது நிலையினை வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆரிடம் எடுத்து கூறுகிறார். ஆய் வலிக்கிற வரைக்கும் பாடு. பெண்களுக்கு எப்போதும் ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. மனசுல கொண்டவனை தவிர கடவுளை கூட அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல. தம் மீது எந்த தவறும் இல்லாமல் சரோஜாதேவி கூறும் அந்த கருத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் ஒருபோதும் தவறும் செய்ய மாட்டேன், யாருக்கும் துரோகமும் செய்ய மாட்டேன் என்று கூறும் வசூல் சக்கரவர்த்தி, உங்களுக்கு என்ன பிடிக்காட்டி உங்க கையால என்ன கொன்னுடுங்க, கொன்னுடுங்க, லீலா, கொன்னுடுங்க. லீலா, என்ன சொல்றேன்? நான் தவறு செஞ்சேனா? எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு வசனமும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளன. அந்த வகையில் அபிநய சரஸ்வதி பேசும் இந்த வசனம் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஐயோ, பொண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. பணக்காரி கிட்ட பணக்காரரா இருந்து காதலிச்சிங்க, ஒரு ஏழை பொண்ணு கிட்ட ஏழையா நடிச்சு அவளை ஏமாத்திருக்கீங்க. என்ன, ஏழை பெண்ணை நான் ஏமாற்றினேனா? என்ன இது புது கதையாக இருக்கிறதே என்று கூறும் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர், நான் ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார். அட பைத்தியமே, ஏழை பொண்ணு நான் ஏமாத்துறேனா? என்ன இது புது கதை? அவளுக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப நான் போய் சொல்றேனா? எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இளங்கோ எம்ஜிஆர் செய்கின்ற அந்த சுறுசுறுப்பும் வேகமும் படத்திற்கு கூடுதல் வலு சேர்த்துள்ளது. இப்படத்திற்கு இயக்குனர் சாணக்கியாவின் பங்கும் மிக முக்கியமானது. நீங்க அவளோட சந்தோஷமா இருங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்கேயோ தவறு நடந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்கின்ற பாடல் காட்சியில் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் சாட்டையை ஸ்டைலாக சுழற்றும் அழகு மற்றும் அங்கும் இங்கும் தாவி ஓடும் சுறுசுறுப்பு ஆகியவற்றை கண்ட அந்நாளைய முன்னணி இந்தி ஹீரோக்கள் மக்கள் திலகத்தை மிகவும் புகழ்ந்து பாராட்டினார்கள். வாழ்வோ தாழ்வோ உங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ சொல்றேன், என் உடல் உயிர் அத்தனையும் உங்களுக்காகத்தான். வெரி குட். அப்ப என் கூட வா, உண்மை தெரியும். எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அப்படத்தின் தயாரிப்பாளர் நாகரெட்டி அவர்கள் லாபத்தின் ஒரு பங்கை எம்ஜிஆருக்கு கொடுத்து அனுப்பினார். அதனை பெற்றுக்கொள்ள மனம் இல்லாத மக்கள் திலகம் இந்த தொகையை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். எங்கே? சந்தேகமா? இல்ல, ரொம்ப தூரம் போகணுமா என்னமோ, கார் எடுத்துட்டு வரவா? ஐயோ, கார் வேண்டாம், நடடா ராஜா நடடா தான் நம்ம வேலை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.